உண்மை சொல்லணும்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது நம்மளோட உருவம் கூட ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் தான். இது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து பழகி சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற உருவத்தை நீங்கள் உருவாக்கலை. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து பழகினவங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட விளையாடினவங்க, அவங்கெல்லாம் உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி என்ன சொன்னாங்க? நீ பார்க்க அழகாக இருக்க, இல்லை நீ வந்து சிரிச்சா நல்லா இருக்கு, இல்லை நீ பேசும்போது உன் ஃபேஸில் வர எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லாயிருக்கு, இல்லை நீ ஹைட்டாக இருக்க, இல்லை குள்ளமாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க. நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுத்தாங்களோ அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேரி பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, இது வரைக்கும் என்ன எப்படி பார்த்தாங்க, அதை பொறுத்து தான் நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இப்படி இருக்குது இப்படி இல்லைன்னு நம்மளே உணர்றோம். யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் உருவத்தை பற்றியோ உங்களுடைய கலர் பற்றியோ கமெண்ட் பண்ணாட்டி உங்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய தாட்டே இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா சின்ன வயசில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ சொன்ன ஒரு சின்ன விஷயம் விளையாட்டாவோ இல்லை சீரியஸாவோ சொல்லியிருக்கலாம். அதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்றது நம்ம என்ன இன்டர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம கான்ஷியஸில் என்ன யோசித்தோம், நம்மளை பற்றி எப்படி நம்புகிறோம், நம்ம உருவத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட இன்றைக்கி இருக்கிற ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளை அறியாமல் நம்ம உருவத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அப்பியரன்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. பர்டிகுலராக இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கான ரொம்ப சிம்பிளான காரணம், இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை வச்சுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ஹைட் ஆக முடியுமா, இல்லை வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது என்னோடய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில், அதை சரி பண்ண முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இது வர்றதுக்கான காரணம் நமக்கு புரியணும். அதாவது இந்த பிரச்சனையோட ஆழம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை சரி பண்ணுறதுக்கான வழியும் உங்களுக்கு கிளியராக தெரியும். முதல் கேள்வி, ஏன் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற உங்கள் தோற்றத்தை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முதல் காரணம் தப்பான கம்பேரிசன்ஸ். அதாவது ஒரு மனுஷன்னா இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கணும், இந்த கடலில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும், இப்படி தான் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிற எந்த ஒரு ரூல் புக்கும் இங்கே கிடையாது. ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மெடிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு பாடி ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எந்த காண்டினென்ட்டில் நீங்கள் பொருந்தீங்க, அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறும். ஆனாலும் நம்ம எப்போவுமே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை யாரை வந்து நம்ம அழகாக பார்க்குறோமோ அவங்க கூட தான் சேர்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் நீங்கள் ஒரு உருவத்தை வந்து இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஹியூமன் ஃபிசிக் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபிசிக்கோட நீங்கள் வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்க முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஜீன் காரணமாக இருக்கலாம், நீங்கள் பிறந்த கிளைமேட் காரணமாக இருக்கலாம். இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நானும் ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்பான கம்பேரிசன் சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கம்பேரிசன் மோடில் போயிட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்மளே வந்து குறைச்சிட போட்டுக்கிறோம், நம்மளே வந்து நம்ம அப்பியரன்ஸை தப்பாக நினச்சிக்கிறோம். அப்போது இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டு இல்லை இதை நான் மாற்றணும், இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு. அடுத்த விஷயம், நம்ம லைஃப்பில் ஒரு சில நேரங்களில் தோற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு நம்ம உருவத்தினால தான் இப்படி இருக்குது, ஏன்னா இப்படி இருக்கிறனால தான் எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, கல்யாணம் டிலே ஆகுது அப்படின்னா உடனே வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்பியரன்ஸ் தான் காரணம், நான் இப்படி இருக்கிறனால தான் எனக்கு வந்து அலைன்சஸ் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறது. இல்லை ஒரு ஜாப் கிடைக்கலன்னா என்ன சரியாக என்னால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியல, என்னோடய லுக்ஸாக இருக்கட்டும் என்னோடய அப்பியரன்ஸாக இருக்கட்டும் இதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் தோற்கும்போது உங்கள் அப்பியரன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசியிருப்பீங்க. ஸோ உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஸ்ட்ராங்காக உங்கள் லைஃப்பில் வர எல்லா ப்ராப்ளமுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அடுத்த விஷயம் ஸ்டீரியோ டைப்பிங். அதாவது ஒருத்தருடைய அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு தாட் ப்ராசஸ் வச்சுருப்போம். இந்த கலர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, பிளாக் ப்ரௌன் ஒயிட்டுன்னு சொல்லி பிரித்து அவங்க உயரம் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்மளாக ஒரு டாக்குமெண்ட்ரி வச்சுருப்போம். ஸோ இப்படி இருந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி ஒரு த்ரெடை போடுறீங்க, ஒரு கலரை பேஸ் பண்ணி அவங்களுடைய நடத்தைகளையோ அவங்களுடைய வாழ்க்கை முறையவோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா அது உங்களை பர்சனலாக பாதிக்குது. ஏன்னா நீங்கள் உருவப்படுத்தி வச்சுருக்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எங்கே ஃபிட் ஆகுறீங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ நான் இந்த கலரில் இருக்கேன் அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்க மேலே வச்சுருக்கிற ஸ்டீரியோ டைப்பிங் உங்களையே பாதிக்குது. ஸோ அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கற்பனை உருவாக்கி வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் பிரேக் பண்ணாட்டி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களோட பர்சனல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
அடுத்தது நான் முதல்லே சொன்ன காரணம் தான், நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை என்ன சொல்லி வளர்த்தாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாங்க, இல்லை உங்களை பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது, இல்லை வந்து உங்கள் கலரை வச்சோ உங்கள் அப்பியரன்ஸை வச்சோ உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயங்களை லைஃப்பில் கேரி பண்ணிட்டு வருவீங்க. அது முக்கியமாக ரொம்ப சின்ன வயசுல நடந்துச்சு அப்படிங்கிறனால இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு உண்டான பாதிப்பு நீங்கள் கேரி பண்ணியிருப்பீங்க. இந்த சில காரணங்களால தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உருவம் வந்து சரியாக இல்லை, எனக்கு பிடிக்கல, இல்லை இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிற கேள்வி எல்லாமே வருது. அடுத்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல்ஸ் நிறையா இருப்பாங்க. அதாவது இவங்கள மாதிரி நான் ஆகணும், இவங்கள மாதிரி என் லைஃப்பில் முன்னேறணும், இவங்கள மாதிரி தான் நானும் வந்து என் லைஃப்பை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற சில ரோல் மாடல்ஸோட நேம்ஸ் எடுத்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரோல் மாடல்ஸோட பிக்சர்ஸ் கிடச்சா நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்வளோ பேர்த்த அவங்களுடைய லுக்ஸ்க்காகவும் அவங்களுடைய அப்பியரன்ஸ்க்காகவும் வந்து அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட அப்பியரன்ஸ்க்காக நீங்கள் அவங்கள வந்து உங்களுடைய ரோல் மாடலாக சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அடுத்து இன்னொரு லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க, உங்கள் லைஃப் மாறணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை கூட இருந்தவங்க, அவங்களோட பேர் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அந்த பேருக்கு பக்கத்தில் அவங்களுடைய அழகை பேஸ் பண்ணியும் அவங்களோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணியும் அவங்களோட லிஸ்ட்டை ரீஆர்டர் பண்ணுங்கள். இவங்க டாப், இவங்க செகண்ட், இவங்க தேர்டுன்னு பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாது. காரணம் என்னென்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி அவங்கள நீங்கள் லிஸ்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயங்களையுமே உங்களுடைய எண்ணங்கள் அவங்கள வந்து ரொம்ப உயர்வாக பார்க்குறதுக்கோ இல்லை வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் நினைக்கிறதுக்கோ அவங்களுடைய அப்பியரன்ஸோ அவங்களுடைய உடல்வாகவோ கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன சாதிச்சாங்க, அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க, அவங்க லைஃப் எப்படி மாற்றினாங்க, இப்படி தான் ஒருத்தரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒருத்தரை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்பியரன்ஸை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன காரணத்துக்காக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் இன்டர்லைஸ் பண்ணுங்கள். அப்பியரன்ஸை மாற்றினா உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாற்றிடுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற சில ரோல் மாடல்ஸோடைய விக்கிபீடியா பேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள். அவங்க அப்பியரன்ஸ்க்கும் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ண விஷயங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, நான் எப்படி இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது. முதல் ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆனால் என் கண்டென்ட் நிறைய பேர் விரும்பினாங்க, பார்த்தாங்க, அஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ்லேயே வர ஆரம்பித்தேன். ஸோ நம்ம அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு சுத்தமான பொய். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்றது நம்ம கான்ஷியஸோட கனெக்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 6 பேக் வேணும், எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டீங்க. நம்ம வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம். உடம்பு சீக்கிரம் டயர்ட் ஆகிடுது, நிறையா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்றைக்குமே ஜங்க் ஃபுட் சாப்பிட நிறுத்தவே மாட்டோம். எப்பவுமே நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன்றோம், மாற மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறோன்னா நான் முதல் பேசிகிட்டு இருந்த அந்த 4 காரணங்கள் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி குறை சொல்கிறோம், கவலைப்படுறோம், அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் மாற்ற முடியல. இதை தவிர்த்து இன்னும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், ஹைட் ஆகணும்னு நினைக்கிற இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. அப்போது இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்றது நம்ம கான்ஷியஸ்குள்ளே ரொம்ப பாண்டாகிறதுக்கான காரணம், நம்மளுடைய வாழ்க்கை நகர்றதுக்கு காரணம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ரோல் மாடல்ஸ் பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு பார்ட்டாக இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸை க்ரியேட் பண்ணுமே தவிர ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் வந்து இங்கே எல்லாத்தையும் செய்யுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாட்ஸை நீங்கள் அதிகமாக வச்சுருக்கிறதுனால இன்னும் வந்து இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறீங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் காரணம், அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் என் லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் முழுசாகவே நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு ஈர்ப்பு விதியில் என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நிறையா செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. அதாவது நீங்கள் அப்பியரன்ஸை பார்த்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் குறையாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கான அன்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தவங்க உங்களை விரும்புறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இருக்காது. ஸோ உங்களுடைய எபிலிட்டிஸ் பற்றி, உங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் வந்து செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ இது நிறையா கேளுங்க. தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இங்கிலீஷில் உங்களுக்கு 1-2 லிங்க்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், செல்ஃப் எஸ்டீம் சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள டீப்பாக இருக்கிற தப்பான சில நம்பிக்கைகள் அப்படிங்கிறது அழிய ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களை பற்றி பிடிச்ச நல்ல விஷயங்கள் என்ன, எந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பெருமைப்படுறீங்க, எதில் நீங்கள் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, எதில் உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்குது, உங்கள் பர்சனல் ஹெல்த் பற்றி எழுதுங்க. உங்கள் அப்பியரன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் எழுதும்போது நீங்கள் எது சரியில்லை, எது பிரச்சனையாக இருக்குது, எது எனக்கு சரியாக வரல நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து காணாமல் போக ஆரம்பிக்கும்.
அடுத்தது உங்கள் பயிற்சியில் விசுவலைசேஷன் ஸ்கிரிப்டிங் நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தேவை, அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சம்மந்தப்பட்ட தேவை சரியாகும்போது, அது உங்கள் லைஃப்பில் வந்து பெர்ஃபெக்ட் ஆகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயங்கள் சரியாக இருந்திருக்கலாம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அது முன்னாடி சரியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஏதாவது ரீசெண்ட் டைம்ஸில் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க, எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்கன்னு கூட நீங்கள் அந்த இடத்துல இமேஜின் பண்ணலாம். இல்லை அது ஸ்கிரிப்டிங்காக கூட எழுதலாம் நீங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால், இதெல்லாம் பண்ணும்போது முதல் சேஞ்ச் ஆகிற விஷயம் உங்களுடைய பெர்செப்ஷன். உங்களை நீங்கள் பார்க்குற விதம், உங்களோட அழகை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க, உங்களோட அப்பியரன்ஸை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க, இதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பர்செப்ஷன், அதாவது கண்ணோட்டத்தை கண்டிப்பாக மாற்ற ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நமக்குள்ளேருந்து தான் உருவாகுதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ஷன் ஸ்கேல் வச்சுருப்பீங்க. இல்லை வந்து இப்படி தான் அழகு இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அழகுன்றது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தான் வருதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டி, இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை விரும்புகிறீங்கன்றதா இருக்குது. நீங்கள் உங்களை விரும்ப ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சமே உங்களை விரும்புறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நன்றி.